பிடிஎஸ் நண்பர்களே வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இதை தாண்டி வேறு என்ன ஸ்பெஷல் கொடுக்க முடியும்? ஸோ அப்படி எதுவும் கிடையாது. ஸோ இது மாதிரி நிறையா சர்ப்ரைசஸ் பிடிஎஸ் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இதுக்கும் தாண்டி அதுக்கும் தாண்டி சொல்கிற மாதிரி நிறையா வந்திருக்கு. ஸோ வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்கிறேன், இந்த மந்த் பிடிஎஸ் ஆர்மிக்கு இவ்வளோ நாள் எதுவுமே இல்லாமல் வறண்டு போய் பூமியாக கடந்த ஒரு ட்ரை லேண்டில் ஒரு புயல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஏன்னா 1 2 இல்லை 4 5 சர்ப்ரைஸ் அடிக்கடி வருது. சிம்பிளாக சொல்கிறேன், ஜங்குக், ஜின்னு, ஃபெஸ்டார் எக்கச்சக்கமாக வச்சுக்கோங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு மனசில் ஒரு காதல் மலரணுமா, ஜின்னு ஹக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ பிடிஎஸ் ஆர்மிக்கு ஜின் ஹக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ அது எங்கே, இது எங்கே, எது எங்கே, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் ஹக்கு வாங்கலாம், என்ன கதை இதுக்கு பின்னாடி சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா பிடிஎஸ் வீடியோஸ்க்கும் நீங்கள் இனிமேல் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் அழுத்திக்கோங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லிடுங்க என்ன சொல்லணுமோ மனசில் இருக்கிறத. ஸோ என்ன தான் ப்ரோ மேட்டர்னா நான் சொல்லியே அவங்களுக்கு தெரியணும். ஆல்ரெடி போட்டுட்டாங்க பிடிஎஸ் காலண்டர் ஃபெஸ்ட்டாக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடிக்கடிக்கு டிக்கெட்ஸு, ஈவெண்ட்ஸு, கான்சர்ட்டு, லைவ் ஷோ, வீவர்ஸ் லைவ். என்ன ப்ரோ வீவர்ஸ் லைவ் யாருமே வரலன்னு சொல்லி கேட்டுறாதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அதுவும் சொல்லிட்டேன். ஜூன் 12 ஷார்ப்பாக ஜின்னு வெளியில் வரப்போகிறாரு. 13 என்னன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜங்கு கூட நியூ சாங்கு, இது நிறைய பேர் தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. செம்ம சாங், வேறு லெவல் சாங் வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் அப்படியே கேட்டு இதையும் அப்படியே கேட்டு இதுக்கு ஆடுறதா, அதுக்கு பாடுறதா, இவரை பார்க்குறதா, அவரை பார்க்குறதா, இந்த மாதத்தை கொண்டாடுறதா, இந்த காதலை அவர் கொடுக்குறதான்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, காதல்லாம் எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஜின் இந்த ஃபெஸ்டாக் ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, வந்த உடனே ஒரு ஃபேன் மீட் வைக்க போகிறாரா. அந்த ஃபேன் மீட்டில் பார்த்திங்கன்னா யார் யார் ஒரு சின்ன சோகம் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காங்க அண்ட் நிறைய ஆல்பம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள குறிப்பிட்ட ஒரு 1000 இல்லை 600 மெம்பர்ஸை மட்டும் கூப்பிட்டு ஒரு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்க ஃபேன்ஸுக்கு ஒரு ஹக்கு கொடுத்து அவரோட கம்பேக்கை காட்டுற மாதிரியும் அண்ட் அவரோட லவ்வை ஷேர் பண்ணுற மாதிரியும் நிறைய ஃபேன்ஸுக்கு ஹக்கை கொடுத்துட்டு அது ஒரு கான்சர்ட் நடத்திட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெம்பர்ஸ்க்காக வீவர்ஸ் லைவும் நடத்திட்டு ஃபேன்ஸ் கூட ஒரு மீட் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டை ஜின்னே இது ஐடியாவை கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணதாக ஹைப் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கூடிய சீக்கிரம், அதாவது 12 13 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி அடிக்கடி சர்ப்ரைஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் எந்த சர்ப்ரைஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணிடுறீங்க? ஜங்குக்கா, ஜின்னோட ஹக்குக்கா, இல்லையப்பா இந்த மனுஷனோட காதல் எனக்கு பத்தாதப்பா, மொத்தம் ஃபெஸ்ட்டாவாக செலிப்ரேட் பண்ணால் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபெஸ்ட்டாவோட கான்செர்ட்டுக்கா, இல்லை எப்போ பிடிஎஸ் மொத்தமாக வெளில வருவாங்க? இப்போ ஒரு காயின் தான் வெளில வந்திருக்கு. மொத்தம் 7 காயினும் எப்போ வரும்? நான் குயினாக போய் அவங்கள்ட்ட எப்போ சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? இல்லை இந்த மந்தில் எப்படி தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? என்ன ஐடியா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிட்டு இந்த நியூஸ் ஷேர் பண்ணி விடைபெறேன். இது மாதிரி 1 2 இல்லை பிடிஎஸ் நிறைய வீடியோஸ் அடிக்கடி வந்துட்டு. ஸோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விடைபெறதான். ஆஜி லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.